பிரைஸ்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீதிமொழியின் சிலாசனம் நம்ம பார்க்கணும். பட்டய குத்துக்கள் போல பேசுகிறவர்கள் உண்டு, ஞானம் உள்ளவர்கள் நாவோ ஔஷதம். பட்டய குத்து போல பேசுகிறது. நான் உண்மையாகவே கத்தியில் குத்தினா கூட அவங்க வலிக்காது போல இருக்குது. அந்த வலி கூட ரொம்ப காயத்தை ஆற்றிடலாம், மருந்து இருந்து போட்டு. ஆனால் அந்த வார்த்தைகள் இருக்குது, அந்த வார்த்தைகள் பேசுகிறாங்க, அந்த வார்த்தைகளை படுபயங்கரம். நமக்கு வந்து சாகர வரையும் கூட அந்த வார்த்தைகள் நம்மளை குத்திக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் பட்டையை குத்து போல் அந்த அளவுக்கு பேசுவாங்க பாருங்க. அது வந்து என்ன அது வந்து பேசுகிறவங்க வந்து ஞானம் உள்ளவர்களுக்கு நாவோ ஔஷதம். ஞானமாக இருக்கு நடக்கிறவங்க நல்லா அவங்க வார்த்தைகள் ஔஷதம், நல்ல மருந்தாக இருக்கும். அது நமக்கு இனிமையாக இருக்கும், ஔஷதமாக இருக்கும், நல்லாதான் இருக்கும். வாயை திறந்தாலே நன்மையாக தான் பேசுவாங்க, நல்ல வார்த்தைகளே பேசுவாங்கன்னா அது நம்மடி நடக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். நாவு ஔஷதம், அதாவது ஞானவானுடைய நாவு. சத்திய உதிரி என்று நிலைத்திருக்கும். பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம்தான் இருக்கும். பார்த்தீங்களா? சத்திய உதிரி என்று நிலைத்திருக்கணும். எப்போவுமே சத்தியம், பொய் உண்மை தான் பேசுவாங்க, அவங்க பொய் பேச மாட்டாங்க. அது வந்து என்னைக்கு நிரந்தரமாக இருக்கும். ஆனால் பொய் நாவோ ஒரு நிமிஷம் தான், அடுத்த நிமிஷம் பாருங்க காமிச்சிடுவாங்க. பொய் தானே வந்து என்ன செய்யும், உங்கள் முகத்திலேருந்து காட்டு கொடுக்கும். தீங்கை பிணைக்கிறவங்க இதயத்தில் இருக்கிறது கபடம். சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரர்களுக்கு உள்ளது சந்தோஷம். தீங்கை பண்ணுற இறுதியம் வந்து கபடமான ஒரு இறுதியம் தீங்குக்காரர்களுக்கு. நான் சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரர்களுக்கு உள்ளது சந்தோஷம் சமாதானம். இதெல்லாம் வந்து ஆலோசனைக்காரருக்கு சந்தோஷம் இருக்குது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் சொல்லப்பட்டது இல்லையா வேதத்தில். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அது நம்ம எப்போவுமே ஞாபகத்தை வச்சுக்கணும், சரிங்களா? பொய் உதவிகள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். உண்மையாக நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியும். உண்மையாக நடக்கிறவங்க தான் அவர் பிரியப்படுவார். பொய் உதவிகள் கர்த்தருக்கு அருவருப்பது. எப்போ பார்த்தாலும் வாயை தொந்தலே போய் தான் இருக்கும். அவங்க போய் பேசி அப்படியே பழக்கமாயிடும், அவங்க ரெகுலராக ஆகிடும். இந்த ரெகுலர் கஸ்டமர் இருந்தாங்க, அது மாதிரி இந்த பொய் வந்து அவங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர் ஆகிடும். என்ன வாயை திறந்தாலே போய் தான். அதை தவிர நன்மையான வார்த்தைகளே வராது. ஆனால் உண்மையாக நடக்கிறவர்களுக்கும் அவருக்கு ரொம்ப பிரியமாக. அந்த பொய் நான் வந்து கர்த்தர் அருவருக்கிறாரு, கர்த்தர் அருவருப்பானவங்கிறாரு. ஆனால் உண்மையாக நடக்கிறவர்களுக்கும் அவருக்கு பிரியம், ரொம்ப பிரியப்படுவார். உண்மையான விவேகமுள்ள மனுஷன் அறிவை அடக்கி வைக்கிறான், மூடனுடைய இறுதியுமோ மதியினத்தை பரிசுத்தப்படுத்துகிறது. பார்த்திங்களா எப்படி? சோம்பேறியோ என்ன பண்ணோம், பகுதி கட்டுவானோ. ஜாக்கிரதைகளுடைய கை ஆளுகை செய்யுமோ. சோம்பேறி என்ன செய்யணும், பகுதி கட்டுவான்னு போட்டிருக்கு. மனுஷனுடைய இறுதித்துள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ பாருங்க, நம்மளை கவலைப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. இறுதியத்தை என்ன செய்யாது, ஒடுக்கும். நம்மளே ஒடுங்கி போயிடுவோம், ரொம்ப ஒடுங்கி போயிடுவோம். மனசு வேதனையாக இருக்கும் நம்மளுக்கு. இந்த வேதனையை சொல்லி தீராது, அப்படி இருக்கும். ஏன்னா இறுதி தீராக்குது, கவலை வந்துச்சுன்னா ஒடுக்கிடும், நம்மளை ரொம்ப ஒடுக்கும். சரீரம் ஒடுக்கும், இறுதி ஒடுக்கும். நம்ம யார்ட்டையும் பேச மாட்டோம், நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும், நம்ம பைத்தியமே பிடிக்கிற மாதிரி ஆகிடும். ஆனால் நல்ல வார்த்தையோ அதை என்ன செய்கிறோம், மகிழ்ச்சி ஆக்குமா. நல்ல வார்த்தைகள் பேசுகிறவங்க, சந்தோஷமாக இருக்கிறவங்க, சமாதானமாக இருக்கிறவங்கள்ட்ட நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குமா நம்மளுக்கு. பாருங்க, அந்த அளவுக்கு நமக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. நீதியின் பாதை ஜீவன் உண்டு. அந்த பாதையில் மரணம் இல்லை. நம்ம நீதியாக நடக்கும்போது என்ன இருக்குது, அதில் ஜீவன் இருக்குது. அப்போது நீதியின் பாதையில் தான் ஜீவன் இருக்குது. ரெண்டாவது பாருங்கள், என்னோடய கரத்தில் உன்னுடைய ஜீவன் கரத்தில் இருக்குது இந்த ஆண்டு. அப்போ பார்த்தீங்களா, அப்போ யார் நீதி, யார் நேர்மை, யார் எல்லாமே ஆண்டவர் தான். இந்த நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லைன்றார். அப்போது ஒரு சில இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, என்னோட கருத்தில் என்னோடய ஜீவன் கருத்தில் இருக்குதுன்றார். ஜீவன் கருத்தில் இருக்குதுன்றார். பாருங்கள் எவ்வளோ ஒத்துமையான வாசனை பார்த்தீங்களா. அதனால் நீதியின் பாதையில் ஜீவன், நம்ம அது ரொம்ப ஜீவனுள்ள பாதையில் நம்ம நடந்து போகணும். நீதியாக நடக்கணும், நியாயமாக நடக்கணும், கர்த்தருக்கு பிரியமாக நடக்கணும், ஞானமாக நடக்கணும். பொய் உதிராக இருக்கக்கூடாது, உண்மையான உதிராக இருக்கணும், விவேகான மனுஷனாக இருக்கணும், சத்திய உதிராக இருக்கணும். பொய் நாவு இருக்கக்கூடாது, சரிங்களா? கபடி நாவு இருக்கக்கூடாது. சமாதானம் பண்ணுறதா நம்ம வாழணும். அதுதான் நம்ம கர்த்தருடைய சித்தம். அதுதான் கர்த்தர் அதை தான் விரும்புகிறாரு. புத்திமதிகளை விரும்புகிறோம், அறிவை விரும்புகிறான். பார்த்தீங்களா, புத்திமதிகளை விரும்புகிறோன்னு அறிவை விரும்புகிறாங்க, சும்மா இல்லைங்க. அறிவு ஞானமெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா கர்த்தர்கிட்டேருந்து வருது. தன் வாயை காக்கிறோம், தன் பிராணனை காக்கிறான். தன் உதிரிகளை விரிவாய் திறக்கணும், கலக்கமடைவான். நான் கூட சில சமயம் ரொம்ப வாய் பேசிடுவேன், நான் அப்புறமா உடனே ஐயோ பேசிட்டுமே, வாய் பிரயோஜனமே இல்லை. பிசாசின் கிரியாது. சில சமயம் பிசாசினுடைய கிரியை அப்போ என்ன பண்ணுறோம், அப்படியே வந்துடுறோம். மனுஷன் தன் வாயினால் என்ன செய்யலாம்,
நன்மையை புசிப்பான், துரோகியின் ஆத்துமாவோ கொடுமையை புசிக்கும். பார்த்தீங்களா? அதனால் வாயை என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். பிராணனை காக்கிறோம். வாயை காக்கிறதுனா நம்ம பிராணனை காத்துக்கொள்ளணும். சரிங்களா? நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான், துன்மார்க்கனும் வெட்கமும் லட்சியம் உண்டாக்குகிறான். பாருங்கள், நீதிமானத்தில் பொய் பேச்சை வெறுக்கிறான், பொய்யே அவனுக்கு ஆகாது. நீதி உத்தம மார்க்கத்தானே தாங்கும், உத்தம மார்க்கமே தாங்கும், தற்காக்கும். நீதி உத்தம மார்க்கத்தானே தற்காக்கும், துன்மார்க்கமும் பாவியை கவிழ்த்து போடும். பார்த்தீங்களா? துன்மார்க்கனுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்குது. துன்மார்க்கனுக்கு என்ன செய்யும்? அவனை கவிழ்த்து போடுறது. பாவி என்ன செய்யணும்? கவிழ்த்து போடும். அதனால் நம்ம பாவம் செய்யாதபடி, துன்மார்க்கமாக இல்லாதபடி, பொய் நாவு இல்லாதபடி, கர்த்தருக்கு பிரியமாக எரிச்சல் முட்டாதபடி, சத்தியத்தை பேசுகிறவளாய், நீதி செய்கிறவளாய் நம்ம என்ன செய்யணும்? பரலோக ராஜ்யத்துக்குரியவளாய் நம்ம சேரத்துக்காக பிரயாசப்படணும். தன் நாவை காத்துக்கொள்ளணும். ரொம்ப ஜாக்கிரதை. ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது, தன் நாவை காக்கிறவன் என்ன செய்யணும்? ஆனால் இப்போ தான் படித்து நம்ம நாவை காக்கிறவனுக்கு என்னது இல்லை, இந்த ஒரு மரணமும் இல்லை, ஜீவனில் தான் இருக்கும். நீதியின் பாதைக்கு ஜீவன், இந்த பாதையில் மரணம் இல்லை இல்லையா? நம்ம நாவை காக்கணும், பிராணனை காக்கிறான். தன் நாவை காக்கிறவன் பிராணனை காக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? நம்ம நாவை எவ்வளோ காக்கிறோமோ நம்ம பிராணனை, நம்ம உயிரை நம்ம காத்துக்கிறோம் அர்த்தம். வீணான வார்த்தைகள், வீணான பேச்சுகள், அதுலேருந்து நம்ம மீட்டு வரணும்னா கர்த்தருடைய தயவு இருந்தால் தான் எங்களுக்கு கிருபை. அவரோட கிருபையில் வளர முடியாது. நம்ம சில சமயத்தில் நம்ம இடல வந்து இது நம்மளுக்கு இடல வருது சரிதானால் யாராவது வருது அவனுக்கு கையோன்னு பேர் சொல்லி, அதனால் நம்ம இடல் மற்றவர்களுக்கு பண்ணக்கூடாது, நம்மளுக்கு வராது அப்படி நம்ம நடந்து கொள்ளணும். சரிங்களா? கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. உண்மையை உத்தமாக நடக்கணும். அப்போ தான் பரலோக ராஜ்யம் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம நீதியை செய்யணும், நீதிமானாக நடக்கணும், நல்லவர்களாக நடக்கணும், சத்தியம் பேசி நடக்கணும், உண்மை பேசுகிறதா இருக்கணும், விவேகமுள்ள மனுஷனாக இருக்கணும், அப்போ நீதியை நடப்பிக்கிறவனாக இருக்கணும், பட்டை குத்து போல் பேசக்கூடாது, சத்திய உதவி இருக்கணும். இதெல்லாம் நமக்கு இருக்கும்போது தான் நீதியின் பாதி நமக்கு ஜீவன் கிடைக்கும். நம்மளுடைய ஜீவன் கத்தில் இருக்குது. ஜீவனை பாதுகாத்துக்கொள்ளும். அது மட்டுமல்ல, தன் வாயை காக்கணும், பிராணனை காக்கிறாங்க. அதனால் வாயை நம்ம காத்துக்கொள்ளணுங்க. கடிவாளம் போட்டு, நாவுக்கு கடிவாளம் போட்டு காத்துக்கொள்ளணும். நாவு காட்டையே கொளுத்தும், தீ. அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. ஒரு செகண்டில் நம்ம பாவம் செய்திடும். அது ஒரு செகண்ட் நம்மளுக்கே தெரியாது. அவ்வளோ பெரிய சத்துருக்கி நம்மளால் கழிப்போம். ஆனாலும் நம்ம அதில் ஜெயிச்சு வெளியே வரணும்னா நாவை காத்துக்கொள்ளணும். அப்போ தான் நம்ம பரிசுத்தப்பட முடியும். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. இந்த வார்த்தைகளை ஒவ்வொன்றும் எனக்கும் ஆச்சு, உங்களுக்கும் ஆச்சு, எல்லாருக்கும் இது ஒரே வார்த்தை வந்து கர்த்தருடைய வார்த்தை இல்லையா? அதை நம்ம பின்பற்றி நடந்தால் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். கர்த்தருடைய வரி இல்லாமல் ஆண்டவரை சந்திக்க முடியும். கர்த்தர் வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக, குறை குற்றங்களை மன்னிப்பாராக. பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. துன்மார்க்கனை பற்றி 2வது பார்ட் 2 பார்ப்போம். கொடிய பலவந்தனான 37வது சங்கீதத்திலேயே 35வது வசனத்திலிருந்து பார்ப்போம். கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தழைத்தவனாய் இருந்தான். ஆனாலும் அவன் ஒழிந்து போனான். பாருங்கள், அவன் இல்லை, அவனை தேடியும் அவன் காணப்படவில்லை. கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கன் இருக்கிறான். அவன் இருந்தானா? தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்க பச்சை மரத்தை போல செழிப்பாக இருந்தானா, தழைத்தவனாக இருந்தானா, பார்க்கறதுக்கு செழிப்பாக இருந்தானா. ஆனால் அவன் ஒழிந்து போனான். அவன் காணாமப்படாமல் போயிட்டான். அவன் தேடியும் காணவில்லையான். ஏன்னா அவன் கொடிய பலவந்தனான துன்மார்க்கன். கொடிய பலவந்தனான துன்மார்க்கன். பலவந்தன்னா மற்றவங்கள பலவந்தப்படுத்தி காரியங்களை சாதிக்கிறது, மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்குறவன். அதனால தான் பலவந்தனானு போட்டிருக்குது. துன்மார்க்கனை கண்டேன். அவன் நிலத்தில் பசுமையாகிறானா? அவன் நிலத்தில் அவன் பசுமையாகிறான். ஆனாலும் அவனை காணவில்லைன்னு சொல்கிறாரு. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்தது. அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். உத்தமனை பார்த்தோம்னா அந்த மனுஷனுடைய இது வந்து சமாதானமாக இருக்குமா. அது மட்டும் இல்லை, அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள். அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு. அக்கிரமக்காரர் நல்லா ஒன்று தான், துன்மார்க்கர் நல்லா ஒன்று தான். அக்கிரமம் பண்ணுறவங்க அக்கிரமம், துன்மார்க்கம் பண்ணுறவங்க துன்மார்க்கர், ரெண்டும் ஒன்று தான். இது கொஞ்சம் அதிகம். துன்மார்க்கன்றது அது ஊறி போச்சு, பிறவிலே ஊறி போயிட்டுருக்கோம். அக்கிரமக்காரன்றது அப்பப்போ அக்கிரமம் பண்ணுவாங்க, அப்பப்போ
விட்டுருவாங்க, திருப்பி அக்கிரமம் பண்ணுவாங்க, விட்டுருவாங்க. துன்மார்க்கன்றது எப்போதும் நீடித்த நாட்கள் அக்கிரமம் துன்மார்க்கமே தான் பண்ணின்னு இருப்பாங்க. அவங்க நல்லதே பண்ண மாட்டாங்க. அதனால் என்ன அறுப்புண்டு துன்மார்க்கடி முடிவு என்ன ஏகமாக அறுப்புண்டு போகிறது தான் அவங்க அழிவே. ஏகமாக அறுப்புண்டு போகிறது தான் துன்மார்க்கரின் முடிவு. பார்த்துக்கோங்க. அப்போது நம்ம எப்படி துன்மார்க்கமாக இருக்கக்கூடாது. அதுவும் பலவந்தமான துன்மார்க்கம் இருக்கக்கூடாது. துன்மார்க்கமே தவறு. அதுவும் பலவந்தமான துன்மார்க்கம் இன்னும் கடுகு பயங்கரம். நான் பார்க்கறதுக்கு என்ன இப்படி செழிப்பாக தான் இருப்போமா நம்ம, அது நம்ம காணப்படாமல் போயிடுவோமா. அதனால கூடுமான வரைக்கும் நம்ம துன்மார்க்கமான காரியம், துணிகரமான பாவங்கள், துணிகரமான பேச்சுக்கள், செயல்கள், நடத்தைகள் எல்லாவற்றிலிருந்து நம்ம என்ன செய்யணும், விலகி ஜீவிக்கணும். நம்ம பார்க்குறோம் துன்மார்க்கம் அழித்து போகிறான்னு பார்க்குறோம், அறுப்புண்டு போகிறான்னு பார்க்குறோம், தேடியும் காணலைன்னு பார்க்குறோம். அப்போ நம்ம அதை விட்டு என்ன செய்யணும், துன்மார்க்கத்தை விட்டு விலகி ஜீவிக்கணும். துன்மார்க்கத்தை விட்டு விலகி ஜீவிச்சாதான் நம்மளுக்கு நம்ம பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். துன்மார்க்கத்திலே இருந்தோம்னா நம்ம அறுப்புண்டு தான் போவோம். அதுதான் நம்மளுடைய முடிவே. அதுதான் அறுப்புண்டு போகிறது தான். பூமியிலே இராதபடி அறுப்புண்டு போகிறது தான் நம்ம துன்மார்க்கடைய முடிவு. அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஆனால் நீதிமானவன் கர்த்தர் நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். இந்த வழிகள் அவனுக்கு பிரியமாக இருக்க வழிகள் மேலே அவர் பிரியமாக இருக்கிறான். நல்ல மனுஷனுடைய நடைகள் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அவன் இருந்தாலும் தள்ளிட்டு போகுது. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். பாருங்கள், நல்ல மனுஷனுடைய நடைகள் என்னமா பிரியமாக இருக்கிறான். அவன் மேலே அவர் கீழே விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கரங்களால் என்ன செய்கிறான், தாங்குறாரு, ஏந்துறாரு, சுமக்கிறாரு. எல்லாம் நம்மளை தான். நம்ம தீமையை விட்டு விலகி நன்மை செய்யணும். என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம். நம்ம தீமையை விட்டு நன்மை செய்தால்தான், நன்மையை செய்ய தான் நம்ம நல்லா இருப்போம். என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம். பூமியில் நம்ம நிலைத்திருப்பது மட்டும் இல்லை, உண்மையாகவே நம்முடைய நீதி ஆண்டவர் பார்க்குறாரு இல்லையா. அதனால் நம்ம என்ன செய்யலாம், நிலைத்திருப்போம். தீமையை விட்டு விலகணும். முதலாவது தீமையை விட்டு விலகி தான் நம்ம ஜீவிக்கணும். தீமையோட கூட இருக்கும்போது தான் துன்மார்க்கம் நம்மளுக்கு அதிகமாகுது இல்லையா. தீமை செய்ய தான் அதுதான் துன்மார்க்கமாக பெருகி போகுது. அது அப்படியே பழகி போச்சுன்னா அது என்னது, துன்மார்க்கமாகிடுது. அதனால் கர்த்தர் நியாயத்தையும் நீதி விரும்புகிறவர், பரிசுத்தத்தை விரும்புகிறவர் அவர் இல்லையா. அதனால தான் என்றென்றைக்கும் அவர் நிலைத்திருக்கிறார். அதே போல் நம்மளை நிலைத்திருக்க செய்வார். நம்மளை காத்துக்கொள்வார். என்றென்றைக்கும் நம்மளை காக்கப்படுவோம். நம்ம துன்மார்க்கோட சந்ததியோ அறுப்புண்டு போயிடும். இப்போ துன்மார்க்கோட சந்ததியே அறுப்புண்டு போயிடும், அவனுடைய பரம்பரையே. அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, துன்மார்க்கரோட. அதனால தான் சங்கீதக்காரன் 1ஆம் சங்கீதம் துன்மார்க்கோட ஆலோசனை நடவாமலும் பாவிட வயது இல்லாமலும் சங்கீதம் 1 சொல்லப்பட்டிருக்குது. அப்போ பாருங்கள் இல்லையா, துன்மார்க்கோடைய ஆலோசனை நடவாமலும் பாவிட வயது இல்லாமலும். இப்போ துன்மார்க்கோட ஆலோசனை நிற்கக்கூடாதுன்னு சங்கீதம் 1 சொல்லப்பட்டிருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, துன்மார்க்கர் பக்கமே அந்த வாசனை திரும்ப மேலே படக்கூடாது. விலகி தான் நம்ம ஜீவிக்கணும். தீமையை விட்டு விலகணும். தீமையை விட்டு விலகி அவளை பற்றி பேசக்கூடக்கூடாது, அவளை பற்றி நினைக்கக்கூடக்கூடாது. அவளை விட்டு விலகி தான் ஜீவிக்கணும். அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும், அப்பத்துக்கும் தண்ணி இருக்கும், இறஞ்ச மாட்டோம். நம்ம விழுந்தாலும் ஆண்டு நம்மளை தூக்குவார். நம்ம பூமியில் சவிக்கப்பட்டிருக்க மாட்டோம், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். நம்ம பூமியில் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம் நம்ம. அதுதான் நமக்கு முக்கியம். அதனால் ஏன் ஆண்டவர் அவனை உற்று பார்க்கறது மட்டும் இல்லை, அவனை பார்த்து நகைக்கிறாரு. ஏன்னா அவன் அழிஞ்சு போகிறவன் தானே, அறுப்புண்டு போகிறானேன்னு அவனை பார்த்து அவர் நகைக்கிறாரு. அதனால் நம்ம என்ன செய்யணும், எப்போதும் கர்த்தருக்கு காத்திருந்து அவனோட வழியில் கை கொள்ளணும், எப்போதும் தடுத்துக்கொள்ளணும், சுதந்திரத்தை தந்து கொள்ளணும். அப்போ தான் அவர் நம்மளை என்ன செய்வார், உயர்த்துவார். அது மட்டும் இல்லை, துன்மார்க்கன் அறுப்புண்டு போகிறது நீ காண்பா இருந்தது. இப்போ பாருங்கள், அவன் அறுப்புண்டு போகிறான், நம்ம கண்ணால் பார்ப்போமா, அந்த அளவுக்கு அவன் பயங்கரமானவனாக இருப்பானோ. அதனால தான் ஆண்டவர் செய்யலாம், அறுப்புண்டு போகிறது கண்ணால் காண்பா இருந்தது பாருங்கள். அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, துன்மார்க்கமாக ஜீவிக்கக்கூடாது. துன்மார்க்கரை விட்டு விலகி ஜீவிக்கணும். துன்மார்க்கம் மாதிரி எரிச்சல் கொள்ளக்கூடாது. துன்மார்க்கம் மாதிரி கடன் வாங்கிட்டு கடன் கொடுக்காமல் இருக்கக்கூடாது, கடனை கொடுக்கணும். அதனால் எல்லா காரியங்களையும் ரொம்ப வெகு ஜாக்கிரதையாக நம்ம என்ன செய்யணும். நீதிமான்கள் ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கணும். நீதிமான்களுடைய ரட்சிப்பு அவரால் வரும், கர்த்தரால் வரும். அவரே அவர் இக்கட்டுக்கள் அவரே அவர்கள் விலக்கி காப்பார், அவரே அவர்கள் அடைக்கலம். நீதிமான்களுடைய ரட்சிப்பு மட்டும் இல்லை,
அடைக்கலமே அவர் தான். கர்த்தர் தான் அவர்களுக்கு அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவர் நம்பியிருக்கிறபடியால் அவருடைய துன்மார்க்கரை கைக்கு தப்பித்து ரட்சிப்பார். பாருங்கள், 40வது வசனத்தில் சொல்லப்பட்டது 37-40. கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். உதவி செய்கிறார், ஆண்டவர் தான் உதவி செய்கிறாரு, விடுவிப்பார். அவரை நம்பியிருக்கிறபடியால் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்க கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். துன்மார்க்கரின் கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். எவ்வளோ பெரிய தேவன் பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோ அழகாக நம்மளை காப்பாற்றுறாரு. விழுந்தாலும் எந்திரிக்க வைக்கிறாரு. ரொம்ப கரிசனை உள்ள தேவன். நம்ம ஆழ்ந்து பார்க்குறவர், உற்று நோக்கிறவர். தீமை செய்யாத நன்மை மாத்திரம் செய்கின்றார். நம்ம துன்மார்க்கன கருத்தில் நம்மளை விடுறதில்லை, நம்மளுக்கு உதவி செய்து தூக்கி எடுக்கிறாரு இல்லையா? கடன் வாங்க விடுறதில்லை. கண்ணீர் கருவனை போல் அவர் பாதுகாக்கிறாரு. நம்ம முடிவு சமாதானமாக இருக்கிறார், சமாதானமாக இருக்க சொல்கிறாரு. செம்மையானவனை பார்த்துருந்தார். இந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம்ன்றார். அவருக்கு விடுவிப்பார், நமக்கு உதவி செய்கிறாரு. நம்ம அவரே நம்பியிருக்கிறதுனால நம்மளை கைக்கு தப்புவித்து ரட்சிக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை பாதுகாப்பாராக. நம்ம கர்த்தர் தாமே எல்லா காரியங்களையும் நமக்கு ஜெயத்தை கற்றுகிறாங்க. அவரே நம்மளை அடைக்கலம், அவர் நம்மளை தப்பித்து ரட்சிப்பாராக. ஆமீன். ஏரியா பிரைஸ்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமீன்.